புதுச்சேரி கடலூர் சாலையில் பெரிய கங்கனாக்குப்பம் பகுதி அருகே காரில் செல்லும்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து தொடர்ந்து அதிக ஒலி எழுப்பியதாக கூறி இயக்குநர் சேரன் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெசி ராஜா வழங்கிட கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு நாள்தோறும் அதிக அளவில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு பேருந்தும் 3 முதல் 5 நிமிட இடைவெளியில் புறப்பட்டு வருவதால் அவர்களுக்குள் நேரம் கடைபிடிப்பதற்கான கால அவகாசம் குறைவாக இருப்பதால் இந்த பேருந்துகள் அதிவேகமாக அந்த சாலையில் செல்வது வழக்கம். அதேபோல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக தடை செய்யப்பட்ட ஏஆர்களை பயன்படுத்தி அதிக அளவில் ஒலி எழுப்பிவாறு இந்த பேருந்து செல்கின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த இயக்குநர் சேரன் தன்னுடைய காரில் பெரிய கங்கனாக்குப்பம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது நீண்ட நேரமாக அதிக அளவில் ஒலி எழுப்பி வண்ணம் ஒரு தனியார் பேருந்து வந்துள்ளது. அந்த தனியார் பேருந்துக்கு வழிவிடாமல் இடம் இல்லாத நிலையில் அந்த பகுதியில் சேரனின் கார் வந்து கொண்டிருந்த போது அதிக அளவில் ஒலியை தொடர்ந்து எழுப்ப தொடர்ந்து அங்கே தனது காரை நடு ரோட்டில் நிறுத்தி சேரன் அந்த பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒதுங்குவதற்கு வழி இல்லாத சாலையில் அதிக ஆரணி எழுப்ப எதற்காக மக்களுக்கு இடையூறு செய்கிறது, எப்படி ஒதுக்கி உங்களுக்கு வழி செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து வாக்குவாதமாகவே அந்த பகுதியில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் வந்த பேருந்து நடத்துனர் இறங்கி சேரனை சமாதானம் செய்து அவரது காரை வழி அனுப்பி வைத்தனர். இதேபோல் தொடர்ந்து இந்த பகுதியில் செல்லும் போதெல்லாம் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் ஒலி எழுப்பி செல்வதாக இதற்கு போக்குவரத்து காவலர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேரன் கேட்டுக்கொண்டார். இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது.